we are from Kerala. ஓகே, கேரளால இருந்து விஜய் பார்க்க வந்திருக்கீங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா விஜய் அவர்கள் முதல் தேர்தலே சிஎம் ஆவார் அப்படின்ட்டு? எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஆனா சிஎம் ஆவார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனா இது வந்து ஆகணும்னு இருந்தது, ஆனா சிஎம் ஆவார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. இது வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய லெசன். தமிழ் தெரியலையா? கேரளா. ஓகே, விஜய் விஜய் எந்த அளவுக்கு பிடிக்கும் உங்களுக்கு? விஜய் வந்து மூவிஸ் வந்து ரொம்ப சின்ன நாள்ல இருந்து பார்த்துட்டு ரொம்ப விஜய் ஃபேன். இவ்வளோ தமிழ் பேசுறோம்னாலே அதுக்கு அர்த்தம் விஜய். விஜய் சார் தான். விஜய் சாருக்கு ரொம்ப பிடிச்ச படம்லாம் என்ன விஷயம் சொல்லுங்க? என்ன படம்லாம் பிடிக்கும் உங்களுக்கு? என்ன படம் பிடிக்கும்? விஜய்னா ரொம்ப ஃபேமஸ். துப்பாக்கி, எனக்கு வந்து கில்லி. அப்படி போ. ஓகே, இப்போ இதுக்கப்புறம் விஜய் அவர்கள் படம் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அது எந்த மாதிரி இருக்கு? எவ்வளவு ஃபீலிங்கா இருக்கு? முதல்ல அதை அனௌன்ஸ் பண்ணப்போ ரொம்ப ரொம்ப சோகமா இருந்தது. ஆனா இப்போ அவர் சிஎம்மா இருக்காரு, சோ அதை விட பெரிய ரோல் பண்றாரு. ஓகே, ஆனா கடந்த ஒரு வாரமாவே விஜய் அவர்கள் சிஎம் ஆவாரா ஆக மாட்டாரான்னு பல நியூஸ்ல எல்லாம் பாத்திருப்பீங்க. 24 hours நியூஸ் தான் பார்க்க வச்சிட்டாங்க. ஆமா, அது எவ்வளவு பதட்டமா இருந்துச்சு? this is absolute cinema. எல்லாரும் சினிமா மறந்துட்டாங்க, பாலிடிக்ஸ்ல வந்துட்டாங்கல்ல. இவ்ளோ நேரம் நியூஸ் பார்க்க வச்சாரு, நாங்க எல்லாம் நியூஸே பார்க்கறவங்க இல்ல. So இது வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு இன்ஸ்பிரேஷன். Now I think more youngsters will come into politics and to try to develop the nation as a whole. கேரளால டிவிக்கு வரணும்னு ஆசை. கேரளா ஃபிளாஷ் நியூஸ் பாருங்க, கேரளாவில் டிவிக்கு வந்தா ஓட்டு போடுவீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா விஜய்க்கு நம்ம கண்டிக்கு விஜய்க்கு தான். விஜய்க்கு தான். ஓகே, அங்கேயும் ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஆல்ரெடி இருக்கு, கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா இனியும் க்ரோ பண்ண முயற்சி பண்றேன். லெட்ஸ் see if it will come in Kerala. ஓகே, எலெக்ஷன்ல டிவிகேயும் கேரளாவும் ஜாயின் பண்ணுது. ஓகே, நம்ம தலைவர் விஜய் வந்ததுக்கு எங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். இது நீடிக்கணும், அப்படி இன்னும் வேற யாரும் வரக்கூடாது, ஆட்சிக்கே வரக்கூடாது. விஜய் தான் இனிமே எந்த தலைமுறையில இருந்தாலும் விஜய் தான். இதுல என்ன குறை இருக்குது இது வரைக்கும்? இப்ப விஜய் என்ன மாத்துவான்னு நினைக்கிறீங்க? அதுக்கு என்ன மாற்றம் நடக்கும்? விஜய் அவர்களால என்ன மாற்றம் நடக்கும் நினைக்கிறீங்க? பெண்களுக்கு பாதுகாப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க. தைரியமா எங்க வேணா பெண்கள் போலாம் வரலாம். ஏன்னா இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை, போதை பழக்கம் அதிகமா இருக்கு, இந்த மாதிரி குற்றங்கள் நிறைய இருக்கு, பாலியல் வன்கொடுமை நிறைய விஷயங்கள் நடந்து, பொய்யான வாக்குறுதிகள் நிறைய நடந்துச்சு. இது எல்லாத்தையுமே விஜய் அவர்களால மாத்துவாரா? கண்டிப்பா மாத்துவார். இவ்வளவு தடைகளை தாண்டி திரும்ப வந்திருக்காரு. எப்படி இருக்கு இந்த ஃபீல்? எனக்கு மட்டும்தான் சந்தோஷம் கிடையாது, நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்குமே சந்தோஷம் தான். ஃபுல் மக்களுக்கும் சந்தோஷம் தான். ஓட்டு போடுறவங்க போடாதவங்க எல்லாத்துக்குமே இது சந்தோஷமான நிகழ்ச்சி. ஏன் என்னாச்சு? ஏன் உள்ள போக முடியல? இப்போ நான் எங்க மாவட்ட செயலாளர் பாஸ் இருந்து அவங்க வந்து கொஞ்சம் முக்கியமான ஆட்கள் முன்ன விட்டு கேட்டவங்களுக்கு, அதாவது அவங்களும் நம்ம குறைஞ்சிட முடியாது. ஒரு ஆளுக்கு இப்போ தான் பாஸ்ன்னு இது. நாங்கள் இப்போ சார்ட்ட கேட்டு பார்த்தா எங்களுக்கு அலவுட் இல்லை. சரி, இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் இங்கே இருந்தாது தளபதி ஸ்பீச்சிங்க நாங்கள் பார்த்துக்கிடுவோம். இந்த நாளை எப்படி கொண்டாடுறீங்க? எங்களுக்கு வந்து எல்லா பண்டிகையும், அதாவது எல்லா மதத்தவர் பண்டிகையும் ஒன்றா வச்சு நம்ம கொண்டாடினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஃபீலிங் எங்களுக்கு. ஆனால் இப்போ ஒரு வாரமாக கொஞ்சம் சேடாக தான் இருந்தோம். அதாவது வீட்டில் பிள்ளைங்களுக்கு சமைக்க முடியல, சரியாக எங்களுக்கு மைண்டு இது கான்சன்ட்ரேஷன் போகல, என்ன நடக்கும் அடுத்தல என்ன நடக்கும். இவ்வளவு மக்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணியும் நம்ம தலைவருக்கு இந்த மாதிரி ஒரு கடைசி ஒரு 3 நாள் அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கா இல்லையான்னு அவ்வளோ பிரச்சனைகள். எங்களுக்கு ஒரு வேலையுமே நடப்பில்ல, குழந்தைகளை கூட கவனிக்க முடியல. நியூஸ் சேனல்லாம் ஃபுல்லா நியூஸ் சேனல் காலையில இருந்து தட்ட நியூஸ் நைட் வரை ஓடிக்கிட்டே இருக்கும். என்ன அடுத்தது நடத்தாங்கன்னா இன்னைக்கு வந்து நேற்று நைட்டே எங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பி ஆயிட்டு. இப்போ இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது நாங்க திருநெல்வேலி மாவட்டத்துல இருந்து வரோம். எப்படி நேத்து முடிவு பண்ணோம்னா கிளம்பிட்டீங்களா? அதாவது நியூஸ் பார்த்துக்கிட்டே கிளம்பிட்டோம். என்ன நடந்தது அவ்வளவு அப்டேட்டடா இருக்கீங்க. ஆமா, இங்க வரணும். அதாவது தலைவருக்கு வந்து நமக்கு ஒரு போராட்டமா இருந்தாலும் நம்ம கலந்துக்கிடணும், எது இருந்தாலும் நம்ம கலந்துக்கிடணுங்கிறதுக்காண்டி நாங்க கிளம்பி நேரத்தே வந்துட்டோம். ஓகே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, வார்த்தையே இல்லை எங்களுக்கு சொல்றது. உள்ள போய் பாத்தீங்களா இல்ல வெளியில இருந்தா பாத்துட்டு இருக்கோம், மொபைல்ல தான் பாத்துட்டு இருக்கோம், உள்ள போக முடியல. ஓகே, விஜய் அவர்கள் சிஎம் ஆயிட்டாரு, நம்ம நினைச்ச மாதிரி வந்துட்டாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் போது? கண்டிப்பா மக்கள் எதிர்பார்த்த எல்லா திட்டமும் கண்டிப்பா நாங்க நிறைவேற்றி கொடுப்போம். நாங்களும் பொறுப்புல தான் இருக்கிறோம். கண்டிப்பா எங்க ஏரியால எல்லாமே நோட் பண்ணி வச்சிருக்கோம். என்னென்ன மக்களுக்கு தேவையோ எல்லாத்தையும் உடனடியா நாங்க செஞ்சு தருவோம். இப்போ முன்னாடி ஆட்சியில வந்து பெண் பாதுகாப்பு முறையா இல்லைன்ற ஒரு குற்றச்சாட்டு பெருசா பேசப்பட்டுச்சு. இந்த ஆட்சியில அதுக்கான முன்னெடுப்பு எப்படி இருக்கு? நாங்க இவ்வளவு பேர் லேடிஸ் இருக்கோமே கட்சியில, அதை வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். உங்களோட பாதுகாப்பு கண்டிப்பா 100% நாங்க நிறையவே இருக்கு. நாங்க நம்பி இறங்கி இருக்கோம். மக்களுக்கு எல்லா பாதுகாப்பும் கண்டிப்பா கிடைக்கும். ஓகே,
எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? இல்ல ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றேன். கூஸ்பம்பா இருக்கு. இது சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது. கே முதல்வரானது யாருக்கு நோஸ் கட்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க? யாரெல்லாம் அவருக்கு அகைன்ஸ்டா இருந்தாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே நோஸ் கட் தான். எல்லாருக்குமே நோஸ் கட்டு தான். ஓகே, இப்போ முதல்வர் ஆயிட்டாரு, இதுக்கப்புறம் எப்படி இருக்க போகுது தமிழ்நாடு? அது சொல்ல மாட்டேன், செஞ்சு காமிக்கும். வெயிட் பண்ணி பாருங்க, சொல்லிட்டே இருந்தா எப்படி செஞ்சாதானே. நாங்க எப்பவுமே சொல்லி பழக்கம்ல, செஞ்சு தான் பழக்கம். இது வரைக்கும் அதுதான் இருக்கு. நாங்க ஜெயிக்க மாட்டோம்லாம் சொன்னாங்க, இப்போ ஜெயிச்சு காட்டிக்கிறோம். பதவியில வர மாட்டாங்க, நான் வந்து காட்டிக்கிறோம். செய்ய மாட்டேன்றாங்க, செஞ்சு காட்டுறோம், அவ்வளவுதான். ஓகே, பெங்களூர்ல இருந்து பார்க்க வந்திருக்கீங்க. ஓகே, இப்போ லாஸ்ட் ஒரு 3 நாளாவே விஜய் ஆளுநரை பாக்குறாரு, ஆட்சி அமைக்கிறேன்னு சொல்றாங்க. டிப்ரெஷனுக்குள்ள ஆக்கிட்டாங்கல்ல, நியூஸ் சேனலாவே தான் பாத்துட்டு இருந்திருப்பீங்களா? நியூஸ் சேனல்ல விட்டு வேற எதுவும் பார்க்கல. ஆனா ரொம்ப ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டாங்க. ரொம்ப அந்த 2 சீட்டு கொடுக்குறது ஏன் அவ்வளோ இருக்காங்கன்னே தெரியல. 2 சீட் வச்சுன்னு என்ன துணை முதல்வர்கள்லாம் கேட்கறதுலாம் எனக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு. அதெல்லாம் எங்களுக்கு பாக்குறதுக்கு அவ்வளோ இரிட்டேட். ரியலைசனுக்கு நாங்க ரெடி ஆகிட்டு இருந்தோம். ஒருவேளை ரியலைசன் வந்து யாரு ஜெயிச்சிருப்பா? நாங்க தான் டோட்டல் 200க்கு மேல வச்சிருக்கோம். நீங்க நாங்க அதுதான் எதிர்பார்த்தோம். இது சரி, இப்போ ஓகே தான். ஆனாலும் நாங்க ரியலைசன் தான் ரொம்ப எதிர்பார்த்தோம். அந்த 2 சீட்டுக்காக இவ்வளவு ஆட்டாட வச்சுக்க கூடாது நினைச்சீங்களா? அவ்வளவு ஆட்டாட வச்சுட்டு அது ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருந்துச்சு பாக்கிறதுக்கு. மக்களுக்காகவே வந்திருக்கிற நம்ம தளபதி விஜய் அவர்களை வாழ்த்துகிறோம், வழங்குகிறோம். கொடுப்பாரு, எல்லாமே செய்வாரு. ஆனா சொல்றவங்க எல்லா வாயிலையும் அல்வா கொடுக்க போறாரு. எல்லாத்துக்குமே எல்லாம் கிடைக்கும். ஆனா பொய்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அத்தனையும் உண்மை. தேர்தல் வாக்குறுதி அத்தனையுமே நிறைவேற்றுவாங்க. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நாங்க என்ன எதிர்பார்க்கலாம் இதுக்கப்புறம் தளபதி கிட்ட? சாரி, சிஎம் சார் தான். நல்லது எதிர்பார்க்கலாம். பெண்களுக்கான பாதுகாப்பு ரொம்ப முக்கியமா நாங்க எதிர்பார்க்கோம். அதை கண்டிப்பா தளபதி தருவாங்க நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஓகே, இப்போ இவர் சிஎம் ஆனது யாருக்கு நோஸ் கட்டா இருக்கும்? யார் ஊழல் செய்யணும் வந்து ஆட்சி பண்ண நினைச்சாங்க தெரியுமா, அவங்களுக்கு தான் இது வந்து ஆப்பு. சரிங்களா, இது அவங்க பெரிய ஆப்பு. அவங்களால இது மீண்டு வர எப்படி செய்யறாங்கன்னு தெரியாது. நாங்க பிறந்ததுக்கு ஒரு அர்த்தமே வந்து நாங்கள் இந்த சந்தோஷத்தை ஃபீல் பண்ணுறோம். எங்கள் அண்ணன் வந்து நாங்கள் சின்ன வயசுலேருந்து ஒரு நடிகராக பார்த்து அவர் கடுமையான உழைச்சதுனால ஒரு சூப்பர் ஸ்டார் அந்தத்தில் வந்துட்டு தமிழ்நாட்டில் நம்பர் 1 புகழ் வச்சுட்டு அடைஞ்சார். அதுக்கப்புறம் மக்களுக்காக மக்களுக்காக வந்து சேவை செய்யலான்னு வந்தார். அவருக்கு இல்லாத புகழ்ச்சி எல்லாம் பண்ணாங்க. அதெல்லாம் மீறி மக்கள் கொடுத்த தீர்ப்பு அவர் இன்றைக்கி வந்து முதலமைச்சர் பதவியேற்றிருக்காரு. இது வந்து நாங்கள் பிறந்த ஒரு சந்தோஷத்தை விட பெரிய பாக்கியமாக நான் நினைக்கிறோம். இதுக்கப்புறம் விஜய் அவர்களால எந்த வகையான மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்? எல்லாமே புதிய மாற்றம் தான். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா க்ரௌட் எல்லாமே வந்து நீங்கள் ஏனோ தானே போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் வரும் ஐபிஎல் பார்த்துன்னு மேட்ச் பார்த்துன்னு விசில் தட்டுன்னு தான் இருப்போம். இந்த வருஷமும் அப்படியே இருக்கல நாங்கள் லாஸ்ட் 1 வீக்காக வந்து ஒரு நியூஸ் தான், நியூஸ் எப்போ எங்கள் அண்ணன் சிஎம் ஆகும்னு சொல்லிட்டு ஆவலாக காத்திருந்தோம். ஐபிஎல் மற்றபடி நான் விளையாட்டாக இருந்த எல்லா யங்ஸ்டர்ஸ் முன்னாடியும் அரசியல்னா என்ன, அரசியல் புரிதல்னா என்ன, மக்களுக்காக என்னென்ன கொண்டு வரணும், மக்களுக்காக என்ன ஆட்டணும், என்னென்ன திராவிட கட்சிகள் வந்து என்னென்ன ஊழல் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் மாற்றத்தை கொண்டு வரது தான் நம்ம தலைவர் வந்திருக்காரு. இந்த வருஷம் இந்த 5 வருஷம் இல்லை, இனி வரும் காலம் தமிழகத்தின் நிரந்தர முதல்வர் எங்கள் தங்க தளபதி, மக்கள் விரும்பும் முதல் வேட்பாளர் அண்ணன் விஜய் மட்டும்தான். விஜய் அண்ணன் ஜெயிச்சது சென்னையில இந்த போதை எல்லாம் ஒழியணும் சார். காலையில இந்த ஒயின் ஷாப் திறக்கிறது, சாதாரணமா பசங்க கையில கூட எல்லாமே கிடைக்கிறது, இந்த பழக்கம் ஒழியணும். அதே மாதிரி ஒரு ஸ்டேஷன் போயிட்டு ப்ரொசீஜரா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட நம்ம நடவடிக்கை மக்களுக்கோசரம் அவங்க வேலை செய்யறாங்க, அது மாறணும். அதாவது என்ன சொல்றதுன்னா, ஒரு சாம்பிள் சொல்றேன் நான். ஒரு லீஸுக்கு நாங்க ஒரு காசு கொடுத்தோம் சார், அவங்க வந்து திருப்பி தர மாட்டாங்கன்னா என்ன கேட்டு நான் காசு கொடுத்தீங்கன்னு போலீஸ்காரங்க கேட்குறாங்க. இது அவங்க கடமையா? அதெல்லாமே மாறணும். தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு சரியாகணும். இப்போ வந்து கூட்டணி அமைச்சு ஜெயிச்சிருக்காங்க இல்லையா, திமுக தயவுல ஜெயிச்சிருக்காங்கன்னு ஒருத்தங்க சொல்றாங்கல்ல, இது சரியான இதுவா? அதெல்லாம் மாறிடும் சார். இவங்க கூட்டணி இல்லைனா கூட வெளியில ஆளு ரெடியா இருப்பாங்க. அதை ரெடி பண்ணிடுவாரு எங்க தலைவர். AVI மூவி மேக்கர்ஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சி பத்தின கமெண்ட் உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.